السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى: ولا يأتل أولو الفضل منكم والسعة أولي القربى. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், ஸலாத்தும் ஸலாமும் ஹாதமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இறைவன் சொல்லக்கூடிய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இறைவன் எந்த காரியங்கள் எல்லாம் தடுத்துள்ளானோ தடுத்தவைகளை விட்டும் இறைவன் நம் அனைவர்களையும் பாதுகாத்தல் புரிவானாக. நாம் வாழும் காலமெல்லாம் இறை பொருத்தத்தை பெற்ற மக்களாகவும் நம் அனைவர்களையும் இறைவன் ஆக்கிரல் புரிவானாக. நம் அனைவர்களுக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, மருத்துவமனை செலவு இல்லாத வாழ்க்கை, அதனுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் ஆகிய அனைத்து விஷயங்களை விட்டும் உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிறைவோடும் உடல் சுகத்தோடு நீண்ட நாட்கள் வாழும் நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் செய்கின்ற எல்லா விதமான வணக்கங்களையும் இறைவன் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலிகளை இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மாதம் முஹர்ரம் மாதம் இரண்டாவது ஜும்ஆ. முஹர்ரம் மாதத்தினுடைய சிறப்பிற்குரிய நாள் ஆஷுராவுடைய நாள். அதனுடைய சிறப்பை, அதனுடைய மகத்துவத்தை அறிந்து அன்றைய நாள் நாம் நோன்பு நோற்றோம். இறைவனுக்கு செய்ய வேண்டிய நன்றிக்காக நாம் அந்த நாளில் நோன்பு நோற்றோம். அந்த நோன்புகளை இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆ உரையில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன என்பதை இந்த சமூக மக்களுக்கு சில வார்த்தைகளை ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்பட்டு அந்த அடிப்படையில் கிதாபினுடைய குர்ஆனுடைய வரிசையின்படி, ஹதீஸினுடைய வரிசையின்படி நம்முடைய இஸ்லாம், நாம் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம், முஸ்லிம்களாக வாழ்கிறோம். நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் பெயர் தாங்கி மட்டும் பெயரளவுக்கு முஸ்லிமா வாழாம இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு செய்கின்ற எல்லா வணக்கங்களையும் முழுமையாக செய்து அதற்குண்டான கூலிகளை பெற வேண்டும், நன்மைகளை பெற வேண்டும் என்ற நல்ல அடிப்படையில இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் என்ன என்பதை ஞாபகப்படுத்தி நான் நிறைவு செய்வேன். 5 கொள்கை தான். இஸ்லாம் என்பது இந்த 5 அடங்கிவிடும். அது யாராக இருக்கட்டும், இஸ்லாமியர்கள் உலகம் முழுவதும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய செயல். அந்த 5 என்ன?
முதல்ல அகீதாத். முதல் விஷயம் அகீதாத், கொள்கைகள். கொள்கைகள்னா என்ன? இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை அறிவது, அறிந்து அதன்படி செயல்படுவது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்களை தெரிந்து வைப்பதும் வைத்திருப்பது ஒவ்வொரு முஃமினான ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் அனைவர்கள் மீது கட்டாய கடமை. தெரிந்து வைப்பது மட்டுமல்ல, தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த சட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது, சட்டத்தினுடைய இஸ்லாத்தினுடைய சட்டத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்பது நம்மின் மீது கடமை. நம்மின் மீது கடமை. முதல் விஷயம் என்னங்க? அகீதா, கொள்கைகள் சம்பந்தப்பட்டது. கொள்கைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சட்டங்கள், ஏராளமான சட்டங்கள் இருக்கிறது. குர்ஆன் சொல்லக்கூடிய சட்டங்கள், ஹதீஸ் சொல்லக்கூடிய சட்டங்கள், நபி சொல்லிய சட்டங்கள், சஹாபாக்கள் சொல்லிய சட்டங்கள், இறை நேசர்கள் சொல்லிய சட்டங்கள், இமாம்கள் சொல்லிய சட்டங்கள், பெரும்பாலும் இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டிய சட்டங்கள், தன்னுடைய எழுத்தின் வாயிலாக சொல்லி காட்டிய சட்டங்கள் ஏராளம் 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 இருந்து கொண்டே இருக்கிறது. அனைத்தையும் தெரிய வேண்டும், அறிய வேண்டும், படிக்க வேண்டும். அதை ஆர்வமாக படிக்க வேண்டும். அது ஒரு சாதாரண விஷயம். ஈமான்னா என்ன? அது அடிப்படை சட்டம் நமக்கு தெரிவித்திருக்க வேண்டும். ஹஜ்ஜிக்கெல்லாம் போயிட்டு வந்துருப்பாங்க. நான் குறை சொல்றேன் அப்படிங்கிறது எனக்கு டாபிக் இல்லை. என்னை நீங்க என்னடா அப்படி தப்பா நினைச்சாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த சமூக மக்களுக்கு இஸ்லாத்துடைய கொள்கையுடைய சட்டங்களை தெரிவிப்பது, ஞாபகப்படுத்துவது என் மீது கடமை. அந்த அடிப்படையில ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, உம்ரா போயிட்டு வந்திருப்பாங்க. 5 நேரம் தெளிவாக தொழுவாங்க, 5 நேரம் தொழுகை விடுவதில்லை. அவர்களிடம் சின்ன சட்டங்களை நாம் கேட்கின்ற பொழுது யோசனை செய்வார்கள். அந்த சாதாரண சட்டம் ஈமான்னா என்ன? அதனுடைய அடிப்படை என்ன? கொள்கை என்ன? ஒண்ணும் இல்லை. ஈமான் என்றால் அதற்குண்டான பதில் நான் ஏற்கனவே வயல்ல ஒரு 2-3 மாதத்துக்கு தான் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். ஏன் திரும்ப ஞாபகப்படுத்துறேன்? அதுக்காக யாசனை திரும்ப பேசுறாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பேசுறாரு, இவருக்கு வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் காதல வாங்கி போட்டுக்கணும். பரவாயில்ல, அதை பேசினாலும் பரவாயில்ல, குறை சொன்னாலும் பரவாயில்ல. மக்களுடைய உள்ளத்துல, நம் சகோதரனுடைய உள்ளத்துல இந்த சட்டங்களை அறிய வேண்டும் என்றால் திரும்ப திரும்ப சொல்வதுதான் கடமை. ஈமான் என்றால் இந்த அடிப்படை சட்டம் ஒண்ணும் இல்லைங்க. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகதிஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅஸி பஅதல் மௌத். அவ்வளவுதான். ஈமான்னா என்ன? இதுதான். அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், அவருடைய மலக்கை நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், கியாமத்தினால ஈமான் கொண்டிருக்கேன், குர்ஆனை ஈமான் கொண்டிருக்கேன், நபிமார்களை ஈமான் கொண்டிருக்கேன், மௌத்துக்கு பிறகு எழுப்பப்படும் என்பதை ஈமான் கொண்டிருக்கேன். இன்னைக்கு நம்ம பல பேர் என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா? இந்த உலகத்துல வாழ நம்ம வாழ்க்கை, நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் எண்ணுகிறார்கள். இஸ்லாமிய சொந்தங்கள் எண்ணுகிறார்கள். என்ன எண்ணுகிறார்கள் தெரியுமா? வருத்தத்திற்குரிய செய்தி, கவலைக்குரிய செய்தி. உலகத்துல வாழ்றோமா, 60 வருஷம் வாழ்றோமா, 70 வருஷம் வாழ்றோமா, 75 வருஷம் வாழ்றோமா, ஹாப்பியா சந்தோஷமா, சோதனை இல்லாம, கஷ்டம் இல்லாம, பொருளாதார நெருக்கடி இல்லாம குடும்பத்துல சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்போம். நம்ம மூத்தாயிட்டா யாரு என்ன கேட்க போறா அப்படிங்கிற சிந்தனையில் இஸ்லாமிய சொந்தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டாம். இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு இறைவனை இறைவனாக ஏற்றுக்கொண்ட நம் சமூக மக்களுக்கு, குர்ஆனை வேதமாக ஏற்றுக்கொண்ட நம் சமூக மக்களுக்கு, குர்ஆனை வேதமாக ஏற்றுக்கொண்ட நம் சமூக மக்களுக்கு, நபிமார்களை ஈமான் கொண்ட நம் சமூக மக்களுக்கு, இறை வேதங்களை ஈமான் கொண்ட நம் சமூக மக்களுக்கு இது வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை அல்ல, சோபோக வாழ்க்கை அல்ல, நிம்மதியான, அதாவது இந்த உலக வாழ்க்கை என்பது ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அத்துன்யா சஜினுல் முஃமினீன். ஸல்லல்லாஹு ஹதீஸ் சொல்லுவாங்க, அத்துன்யா சஜினுல் முஃமினீன். இந்த உலக வாழ்க்கை என்பது விவசாயம் செய்யறோம். அவ்வளவுதான். எதை விவசாயம் செய்யறோம்? நன்மைகளை விவசாயம் செய்யறோம். அவ்வளவுதான். அதுக்கு தான் இறைவன் அனுப்பியிருக்கான். என்ன இப்படி சொல்றியோ? என் குடும்பத்தை பார்க்கணும், என் புள்ளக்குடியை பார்க்கணும், என் குடும்பத்துல பொருளாதாரம், அதெல்லாம் இந்த இஸ்லாம் தடை சொல்லவே இல்லையா? தொழுது முடிச்சிட்டீங்களா, வெளியே போறீங்களா, கடந்து விரிந்து வியாபாரத்தை பெருக்குங்க, பொருளாதாரத்தை ஈட்டுங்க, குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரத்தை, பரக்கத்தான பொருளாதாரத்தை ஈட்டி பொருளாதாரத்தில் பரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. இருந்தாலும் அடிப்படை சட்டங்களை நாம் தெரிய வேண்டும். இதுதான் ஈமான். இதுதான்
ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி. அப்ப எல்லாருடைய இஸ்லாமிய உள்ளத்துல இந்த வார்த்தை மனப்பாடமாக இருக்க வேண்டும். சிட்டு வேணும். நீங்க நெட்ல செல்ல கூட சாதாரண படிக்கலாம். தமிழ்ல இருக்கு, அரபில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு. நெட்ல பாத்தீங்கன்னா ஈமான்னா என்ன அப்படின்னு அடிச்சீங்கன்னா இது வந்துடும். அதோட அடிப்படை கொள்கைகள் என்ன என்ற தலைப்பு நீங்க அடிச்சீங்கன்னா வந்துடும். வசனத்தையும் நெட்ல பார்த்தா சொல்றது போல இருக்க அப்படின்னு தெரியக்கூடாது. நம்ம கிதாபுல வரக்கூடிய செய்தியை சொல்றோம். ஏன்னா கிதாபுல அதாவது செல்போன்ல எல்லா விதமான ஆப்புகளும் வந்துருச்சு. இன்னைக்கு உங்களுக்கு இலவசமாக்குவதற்கு எல்லா விதமான ஆப்புகளும் வந்துருச்சு. அப்படிதான் என்னுடைய உஸ்தாத் அடிக்கடி பயான்ல சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ஜமாத் அசத்து ஊர் வெளிப்பட்டது. அசத்து வெளிப்பட்டது மகரிபு நேரம். அசத்து சொல்லக்கூடிய செய்தி என்னுடைய உஸ்தாத் சொல்லுவாங்க பயான்ல. அந்த ஜமாத்துடைய தலைவர் தொழுவிக்கிறார். ஜமாத்துடைய தலைவர் தொழுவிக்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிக்கிறார். முதல் ரக்காத் குல்யாயுல் காஃபிரூன் ஓத ஆரம்பிக்கிறார். குல்யாயுல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதுன் லா அபுது மா தஅபுதுன். அதிலே 10 நிமிஷம் ஓடிட்டே இருக்கு. அடுத்த வார்த்தை வர மாட்டேங்குது. அது முத்தஷாபிஹாத் என்று சொல்வாங்க. அரபியில முத்தஷாபிஹாத் என்றால் ஒரு வந்த செய்தி அடுத்த ஆயத்துல வரும். அப்ப உதாரணமா குல்யாயுல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதுன் வலா அன்தும் ஆபிதுன் மா அபுது வலா அன ஆபிது மா அபதும். இங்க வலா அன்தும் சொல்றீங்கன்னா அது மாறிடும். எப்படி அடுத்த வார்த்தை நீங்க வலா அன அப்படிங்கிற வார்த்தை சொல்றதுக்கு பதிலாக வலா அன்தும் நீங்க சொல்றீங்கன்னா மேல போயிடும். அதே போல தலைவருக்கு ஓடிக்கிட்டே இருக்க 10 நிமிஷம் வரமாட்டிருக்கு. அவரு இதே இருக்கும்போது அவரால் அந்த ஃபர்ஸ்ட் ரக்காத் முடிக்க முடியல. பின்னாடி முன்னாள் நிர்வாகத்தினுடைய பெருமக்கள் ஒரு ஆள் வர வந்து உதவு செஞ்சு முடிச்சிட்டாரு. உதவு செஞ்சு முடிச்ச உடனே அது அடுத்த ஆயுது போக மாட்டேங்குது. உடனே அவர் வந்த மனுஷன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் போட்டு மாத்தி மாத்தி ஓதிட்டு இருக்கியா? அந்த ஆயத்தினுடைய முடிவு என்ன? லக்கும் தீனுக்கு ஒளியுதுன்னு சொல்லி ருக்கும் போயிருங்களேன். லக்கும் தீனுக்கு ஒளியுன்னு சொல்லி முக்கும் போயிருங்க அப்படி அவன் தப்பே கட்டிட்டார். அப்ப இந்த அளவு நம் சமூக மக்களத்துல தெரிந்த சூறாக்கள் என்பது குறைவு. குலுல்லாஹு அஹத் தெரிஞ்சிருக்கும், குல்யாயுல் காஃபிரூன் தெரிஞ்சு வச்சிருப்போம், இதுல சின்ன சின்ன சூறாக்களை தெரிந்து வச்சிருப்போம். ஆனா மார்க்கம் என்ன சொல்லுது? பெரும் பெரும் குர்ஆனில் வரக்கூடிய வசனங்களையும் சூறாக்களையும் நீங்க தெரிந்து வைக்க வேண்டும். மார்க்க சட்டங்களை அடிப்படை கொள்கைகளை தெரிந்து வைக்க வேண்டும். ஈமானா என்ன சொல்லியாச்சு. நான் சில விஷயங்கள் தான் சொல்றேன். சில சட்டங்கள் தான் நேரத்துக்குள்ள சொல்லி முடிக்க முடியும். பலவிதமான சட்டங்கள் இருக்கு. குடும்பத்துல உறவுகள் எப்படி வாழணும், உறவுகள் சேர்ந்து எப்படி, அதனுடைய சட்டங்கள் என்ன, திருமணத்திற்கு உங்களுடைய சட்டங்கள் என்ன, திருமணத்திற்கு முன்னாடி உங்களுடைய சட்டங்கள் என்ன, பெண் பார்க்கும் போது அந்த நேரத்தில் உங்களுடைய சட்டங்கள் என்ன, இப்படி நிறைய குடும்ப விஷயமாகவும் வியாபாரத்தில் உங்களுடைய சட்டங்கள் என்ன, வியாபாரம் நீங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிற சட்டங்கள் என்ன, ஏராளம் 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 கிதாபுல சட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இரண்டாவது, இஸ்லாம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா யோசனை செய்யக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இது இலகுவான செய்திதான். நம்ம சாதாரணமாக படிக்கக்கூடிய சட்டங்கள் தான். இஸ்லாம்னா என்னங்க? 5 தான் இஸ்லாம்னா. ஈமான்னா ஆமன்து பில்லாஹி. இஸ்லாம்னா என்ன? 5 அடக்கப்பட்டு இருக்கிறது. புனியல் இஸ்லாமு அலா ஹம்சி. இஸ்லாம்னா என்னங்க? 5 அடக்கப்பட்டு இருக்கக்கூடியதான் இஸ்லாம். அப்ப 5 என்ன? அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஹுகூகுல்லாஹ் என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5. இதுதான் இஸ்லாம். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், கலிமா. இதுதான் இஸ்லாம்னா என்ன? இதுதான். அப்ப இந்த அடிப்படை சட்டங்கள், தொழுகையினுடைய சட்டங்கள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது. தொழுகையினுடைய பருவுகள், உதுவினுடைய பருவுகள், அதை தெரிந்து நாம் செய்கின்றதை விட தெரியாமல் செய்கின்ற பொழுது அதனுடைய மகத்துவத்தை நம்மால் உணர முடியாது. உதுவினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? ஹதீஸ்ல வருது, ஹதீஸ்ல வரலாறு வருது. நம்ம எந்த நேரமும் ஒதுவோடு இருக்கிறோம் செய்யணும், நமக்கு ஆயுள் அதிகரிக்குமா? நம்மளுடைய ஆயுள் அதிகரிக்கும். யார் சொல்றா? நபி சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆயுள் அதிகரிக்க காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசங்கள். சின்ன பிள்ளையில வந்துட்டாங்க நபிட்ட. யார் சொல்லலாம்? அவங்க தாயார். எங்கிட்ட நிறைய பேர் நிறைய பொருள்லாம் கொடுக்குறாங்க, பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை, கிரகத்தை, பொருள்களை, தானியங்களை கொடுக்குறாங்க. ஆனா எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, உங்களுக்கு என்னிடம் கொடுப்பதற்கு ஒண்ணும் இல்லை.
என் மகனை வேணா நீங்க பணிவிடை வைக்க வச்சுக்கீங்க போங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறுவனாக இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தாயார் அனுப்புறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்த உபதேசங்களில் ஒன்றுதான், அனஸே நீங்கள் எந்த நேரமும் பொதுவோடு இருங்க. பொதுவோடு இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும். வரலாற்றில் எழுதுறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா? கடைசி காலகட்டத்தில் அவங்களுக்கு சலிச்சு போச்சு. எப்ப அந்த உலக வாழ்க்கை போதும் அப்படியே ஹதீஸ்ல எழுதுறாங்க. புகாரி திருமதியில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன எழுதுறாங்கன்னா, எனக்கு இந்த வாழ்க்கை போதும், எந்த வாழ்க்கை நூற்றுக்கணக்கான பேரம்பேத்திகளை பார்த்துட்டாங்க. அந்த பேரம்பேத்திகளுக்கு பிள்ளைகள் பிறகுதுல அந்த குழந்தைகளும் வளர்ந்து பெரிய ஆளா ஆயிடுவோம். அந்த வம்சத்தினுடைய வம்சம் 6வது 7வது வம்சம் தாண்டி போயிட்டு இருக்கு. காரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த, அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் செய்த உபதேசம், நீங்கள் ஒவ்வொரு இருங்கள், உங்களுடைய வாழ்நாள் அதிகமாகும், உங்களுக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வரும், கஷ்டம் இல்லாத வாழ்க்கை வரும், சோதனை இல்லாத வாழ்க்கை வரும், துன்பம் இல்லாத வாழ்க்கை வரும். எல்லாரும் அதான் ஆசைப்படுறோம். நாம் அனைவரும் ஆசைப்படுறோம். உலகத்துல வாழும்போது கஷ்டம் இருக்கக்கூடாது, பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது, வீட்டுல கஷ்டம் இருக்கக்கூடாது, குடும்பத்துல பிரச்சனை இருக்கக்கூடாது, எந்த விதமான கஷ்டமும் சோதனையும் குடும்பத்துல இருக்கக்கூடாது, வியாபாரத்தில் இருக்கக்கூடாது, குடும்பத்திலையும் வியாபாரத்திலையும் சொந்த பந்தங்கள் கொடியில சந்தோஷம் மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்படி நாம் நினைக்கிறோமா இல்லையா? எல்லாருமே எண்ணுகிறோம், எல்லாருமே நீர் செய்கிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இஸ்லாம் என்ன வழி சொல்லுது? ஒண்ணும் இல்லை, சாதாரண வழிதான். வியாபாரத்துக்கு போறீங்க, ஓடி போங்க. பிரயாணம் செய்றீங்களா, உதவு செஞ்சுட்டு போங்க. எந்த ஒரு நிமிஷம் ஆயிடும் உதவு செய்வோம். நீங்க இறங்க எங்க போனாலும் தண்ணீர் வரக்கத்தான் இருக்கும். வரக்கத்தா எங்க போனாலும் தண்ணி இருக்குதா? அப்ப உதவு செஞ்சிருங்க. ஏன்னா அது உங்களுடைய ஆயுள் அதிகமாகும். உதவுடைய சட்டங்களை தெரிந்து, அதனுடைய அடிப்படை சட்டங்களை தெரிந்து, உதவுடைய பருதுகளை நாம் ஒருபோது விட்டு விடக்கூடாது. உதவுடைய பருதுகளையும் நாம் ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். உதவியுடைய பரதுகளையும் நான் பயான்களை ஞாபகப்படுத்திருக்கிறேன். இருந்தாலும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். உதவியுடைய பரதுகள் இமாம் ஷாஃபியினுடைய அடிப்படையில், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹ், இந்த 2 இமாம்களை பின்பற்றக்கூடியவர்கள் அதிகம். அந்த அடிப்படை நாம இமாம் ஷாஃபியை பின்பற்றுவதனால இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சட்டத்தினுடைய அடிப்படையில் உதவியினுடைய பரதுகள் 6. சுன்னத்துகள்னா வாய்க்கு பிடிக்கிறது, பல் துலக்கிறது, இதெல்லாம் சுன்னத். அதாவது நாசிக்கு தண்ணீர் செலுத்துறது, வாய்க்கு பறிப்பது, அப்புறம் பல் துலக்குவது, இதெல்லாம் சுன்னத்தான நடைமுறை. சுன்னத்தை விடுபட்டு செலுத்துகிற பிரச்சனை இல்லை, அந்த உதவு கூடிக்கும். ஆனா பரந்து விடுபடுகின்ற பொழுது உதவு கூடாம போயிடும். உதவு கூடாம போயிட்டா அப்படின்னா நாம் செய்கின்ற எல்லா வணக்கங்களும் கூடாமல் போய்விடும். அதுல கொஞ்சம் கவனம், அக்கறையோடு உதவு செய்வது நல்லது. நன்மைகளை பெற்றுத்தரும், உடல் ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும், நீண்ட ஆயுளை பெற்றுத்தரும். உதவுக்கு அவ்வளவு பெரிய சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறான். நான் சொல்லல, நபி சொல்றாங்க ஹதீஸ்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமதி, அதாவது புகாரி, இந்த கிதாபுகள் ஹதீஸ்ல சொல்றாங்க. ஆறுங்க. முதல் விஷயம், உதுவினுடைய ஃபர்தை நிறைவேற்றுகிறேன் என்று நியத் செய்வது ஃபர்து. உதுவினுடைய ஃபர்தை நிறைவேற்றுகிறேன் என்று நியத் செய்வது ஃபர்து, முதல் கடமை. இரண்டாவது, அந்த நியத்தோடு நம்முடைய முகங்களை 3 முறை கழுவுவது ஃபர்து. எந்த வரைக்கும்னா நெற்றியில் ஆரம்பிச்சு காது சோடை வரைக்கும் தண்ணீர் பட வேண்டும். தாடி இந்த தொண்டை வரைக்கும் தண்ணீர் பட வேண்டும். முகம் கழுவுவது என்பது முகம் முழுவதும் தண்ணீர் 3 முறை கழுவுவது ஃபர்து. நியத் செய்த உடனே அந்த நியத்தோடு முகங்களை கழுவுவது ஃபர்து 3 முறை. மூன்றாவது, 2 கைகளையும் மணிக்கட்டு வரை, மணிக்கட்டுக்கு மேல வரை கழுவணும். மணிக்கட்டு கீழே சில பேர் சட்டையை மடக்கி வச்சிருப்பாங்க, மணிக்கட்டு கீழே இருக்கும், அப்படியே அவசியம் வந்துடும். மணிக்கட்டுக்கு மேல வரைக்கும் கழுகிறது. 2 கைகளையும் கழுகிறது ஃபர்து. 3 முறை கழுகிறது ஃபர்து, சுன்னத்து கிடையாது, ஃபர்து. இந்த ஃபர்து விட்டுப்பட்டுச்சு அப்படின்னா அதாவது உது கூடாம போயிடும். 2 கைகளையும் மணிக்கட்டு வரை கழுகுவது ஃபர்து. நான்காவது, தலைக்கு மசாஜ் செய்யறது. லைட்டா ஒரு சொட்டு தண்ணீர் தலையில பட்டா போதும். ஒரு சொட்டு தண்ணீர் தலையில தண்ணீர் நிற்க வேண்டும். 3 முறை தலைக்கு மசாஜ் செய்வது என்பது ஃபர்து, 4வது ஃபர்து. 5வது ஃபர்து, கால்களை கரண்டை காலுக்கு மேல் வரை கழுகுவது
கரணைகளுக்கு மேல் வரை 2 கால்களையும் 3 முறை கழுகுவது என்பது ஃபர்து. நீங்க கேட்கலாம், காதுக்கு மசாஜ் செய்யறது சுன்னத், காதுக்கு மசாஜ் செய்யறது சுன்னத். 5 முடிஞ்சதா? 6வது இதையெல்லாம் வரிசைப்படி செய்வது ஃபர்து. மாற்றி மாற்றி செய்யக்கூடாது. முதல்ல மூஞ்சை கழுவிட்டு, அப்புறம் காலை கழுவிட்டு, அப்புறம் கையை கழுவிட்டு, அப்புறம் மசாஜ் செய்துட்டு, அப்புறம் காது மசாஜ் செய்யறது முறை கிடையாது. வரிசையா செய்யணும். எப்படி? நீ இது செஞ்சுட்டு முகங்களை 3 முறை கழுவிட்டு, 2 கைகளை 3 முறை கழுவிட்டு, 4வதாக தலைக்கு மசாஜ் செஞ்சுட்டு, அப்புறம் காதுக்கு மசாஜ் செஞ்சுட்டு, கடைசியா இதெல்லாம் வரிசையா காலை கழுவிட்டு வரிசையா செய்யறது என்பது முன்னுக்கு பின் முரணாக இல்லாம வரிசையாக செய்யறது என்பது ஃபர்து. அப்ப இந்த ஃபர்து என்பது ஒதுவுல கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டும். ஃபர்துனா என்ன? கட்டாய கடமை நடத்தும். சுபுஹ் தொழுகை ஃபர்து, கட்டாய கடமை தொழுகணும். அப்ப 5 தொழுகை ஃபர்து, கட்டாய கடமை தொழுகணும். அதே போலதான் உதுவினுடைய ஃபர்துகள் 6. இந்த 6ஐயும் சரியான முறையில் செய்துகின்ற பொழுது, எந்த ஒரு ஃபர்தும் விடுபடாமல் செய்கின்ற பொழுது அந்த உது நிறைவேறிவிடும். உது நிறைவேறிவிட்டால் தொழுகை கூடிவிடும், எல்லா அமல்களும் கூடிவிடும். அப்ப நாம் செய்கின்ற ஒரு நிமிஷம் செயல் நமக்கு என்ன செய்யுது? வாழ்நாளை, ஆயுள் காலத்தை அதிகப்படுத்துகிறது. இந்த சட்டங்கள் எல்லாம் சின்ன சின்ன சட்டங்கள் தான். முதல் விஷயம் என்னங்க? கொள்கைகளின் முதல் விஷயம் அகீதாத். கொள்கைகள் சம்பந்தப்பட்ட இஸ்லாத்தினுடைய கொள்கைகளை, இஸ்லாத்தினுடைய சட்டங்களை தெரிந்து வைத்திருப்பது என்பது ஒவ்வொரு முக்மீனான ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் அனைவர்கள் மீதும் கட்டாய கடமை. 2வது இபாதத் என்று சொல்வார்கள். இபாதத்னா வணக்க வழிபாடுகள். ஹுகூக்குல்லாஹ் சேரும். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாமே வணக்க வழிபாடுகள்ல வந்துடும். தர்மம் கொடுக்கிறது என்னது? வணக்கம். திக்ர் செய்யறது வணக்கம். குர்ஆன் ஓதுறது வணக்கம். இத தர்மம் செய்யறது வணக்கம். பிறருக்கு சலாம் சொல்வது வணக்கம். 5 நேரம் தொழுது வருவது வணக்கம். சுன்னத்தான நடைமுறைகளை செய்வது வணக்கம். சுன்னத்தான காரியங்களை செய்வது வணக்கம். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். வணக்கங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியான முறையில் இறைவனுக்கு பயந்து, இறைவனுக்கு அச்சப்பட்டு, இறைவனுக்கு பயந்தவர்களாக இந்த உலக வாழ்க்கையை நாம் செய்கின்ற பொழுது அதை முழுமை பெறும். அதற்குண்டான கூலி கிடைக்கும், இறைவனுடைய ரிவா கிடைக்கும், இறைவனுடைய அன்பு கிடைக்கும். இதெல்லாம் சர்வசாதாரணமா நினைக்கலாம். உலகத்துல ஒரு சாதாரண நமக்கு பிடிச்சவங்களுடைய அன்பு கிடைக்கிறது எவ்வளவு போராடுறோம் இல்லையாங்க? நம்ம சகோதரன் நம்மளை விரும்பல, நம்மளை வெறுக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சா அவருடைய அன்பு கிடைக்க நம்ம எவ்வளவு போராடுறோம். அவருடைய மனசை மாத்துறதுக்கு அவருடைய எதை கொடுத்தா மனசு மாறுவாரு, என்ன செஞ்சா மனசு மாறுவாரு அப்படிங்கிறத தெரிஞ்சு கொண்டு அந்த மனசை மாற்றுவதற்கு நாம படாத பாடுபடுறோம். எல்லா செயலும் செய்யறோம். ஒரு மனிதர், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதனுடைய மனதை மாற்றுவதற்கு நாம் எந்த காரியங்களும் செய்யறோம். நாம் படைக்கப்பட்ட இறைவன் எதிர்பார்க்க மாட்டானா? இறைவனுக்கு 2வது இபாதத், இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்ய வேண்டும். 3வது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல். அது நம்ம கடனாகவும் இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம். கொடுத்த காசு கேட்கக்கூடிய கடன் விஷயம், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், இது சம்பந்தமான விஷயங்கள், சட்டங்களை அறிந்து தெரிந்து நாம் செயல்படுவது நம்மின் மீது கடமை. அபிசீனியாவுக்கு சஹாபாக்கள் போறாங்க. இஸ்லாம் பரவக்கூடிய ஆரம்ப காலகட்டம், இஸ்லாம் வந்த ஆரம்ப காலகட்டம், இஸ்லாத்தை பரப்புவதற்கு சில சஹாபாக்கள் அபிசீனியாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புறாங்க. அங்க போய் அவங்க இஸ்லாத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல. இறுதி தூதர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லல, அல்லாஹ் பத்தி சொல்லல. அந்த ஊர் மக்கள் தெரிஞ்சு அதாவது மதீனாவில இருந்து ஒரு கூட்டம் வந்திருக்காங்க, அவங்க வியாபாரம் செய்யறாங்க. அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய முறை என்பது புதிதாக இருக்கிறது. வியாபாரம் செய்யக்கூடிய முறை புதிதாக இருக்கிறது. என்ன செய்யறாங்க அப்படின்னா, உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யறாங்க. உண்மையில் அவங்க செஞ்ச காரியம் இஸ்லாத்தை பார்ப்பல, அல்லாஹ் பத்தி சொல்லல, நபியை பத்தி சொல்லல, குர்ஆன் பத்தி எதுவுமே சொல்லல. அவங்க செய்யற பார்க்கறாங்க. அவங்க செய்யக்கூடிய வியாபாரத்தை
பார்க்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய வியாபாரம் உண்மையாக இருப்பதை பார்க்கிறாங்க. அபிசீனிய மக்கள் அதை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரலாற்று வருது. அது வியாபாரத்துக்கு என்று சில நடைமுறைகள் இஸ்லாம் சொல்லி காமிக்குது, எப்படி வியாபாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக நாம் வியாபாரம் செய்கிறோமே அதனுடைய நோக்கம் என்ன என்பதையும் இஸ்லாம் சொல்லுது. எதுக்காக நம்ம வியாபாரம் செய்யறோம், வியாபாரம் செய்யறோம்ல, எதுக்காக வியாபாரம் செய்யறோம் அப்படிங்கிற நோக்கத்தையும் இஸ்லாம் கிதாபுகளுக்கு சொல்றாங்க. முதல் நோக்கம் இஸ்திஅஃபாஃபன் அனில் மஸ்அலா. எதுக்காக வியாபாரம் செய்யறோம்? ஹதீஸ் சொல்லுது இஸ்திஅஃபாஃபன் அனில் மஸ்அலா. யார்கிட்ட காசு இல்லைன்னு நின்ற கூடாது இல்லையா? சொந்தக்காரனா, நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள் யாரிடமும் என்னிடம் காசு பணம் இல்லை அப்படின்னு கையேந்து நின்ற கூடாது என்பதற்காக வியாபாரத்தினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அப்படி நோக்கத்தோடு நாம் வியாபாரம் செய்கின்ற போது நம்முடைய வியாபாரம் வர்க்கத்திற்குரிய வியாபாரமாக மாறுகிறது. வியாபாரத்தில் எல்லாத்தையும் லாபம் தான் எதிர்பார்ப்போம். எல்லா வியாபாரிகளும் வியாபாரம் எதுக்கு பண்றோம்? லாபம் பார்க்கணும், அதை காசு சம்பாதிக்கணும், குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாமே நல்லபடியா இருக்கணும், உறவினர்கள் நல்லபடியா இருக்கணும் என்றுதான் நாம் எண்ணுகிறோம், என்றுதான் நாம் ஏன் செய்த நம்முடைய வியாபாரத்தை செய்கிறோம். அதுதான் ஹதீஸ் சொல்லுது, இஸ்லாம் சொல்லுது. எதற்காக நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும்? முதல்ல அல் இஸ்திஅஃபாஃப் அனில் மஸ்அலா. யாருமே காசுக்காக கையேந்திரக்கூடாது என்பதற்காக நான் வியாபாரம் செய்கிறேன் அப்படிங்கிற நோக்கத்தோடு வியாபாரம் செய்ய வேண்டும். இரண்டாவது வஸாஇன் இலா இயாலிஹி. தன் குடும்பம் செலவினங்களுக்காக, தன் குடும்பம் என்னுடைய வியாபாரத்தின் மூலமாக என் குடும்பத்தில் எந்த விதமான பண கஷ்டமும் பொருளாதார கஷ்டமும் வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தோடு என்ற நோக்கத்தோடு வியாபாரம் செய்கின்ற பொழுது அந்த வியாபாரம் பரக்கத்திற்குரிய, லாபத்திற்குரிய, ரஹ்மத்திற்குரிய வியாபாரமாக அது மாறும். மூன்றாவது வதஅம்முபன் அலா ஜாரிஹி. நம்முடைய நோக்கம் என்னவா இருக்க வேண்டும்? வியாபாரத்துல அதிகமா பரக்கத்து வந்துருச்சு, அதிகமா லாபம் வந்துருச்சு, நான் நினைப்பதை விட அதிகமா லாபத்தை நான் சம்பாதித்து விட்டேன். அந்த சூழல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம் கண் முன்னால் கஷ்டப்படக்கூடிய அந்த ஏழைகளுக்கும், நம் கண் முன்னால் கஷ்டப்படக்கூடிய நம்முடைய உறவினர்களுக்கு அந்த வியாபாரத்தில் இருந்த பரக்கத்தை கொடுத்து உதவுவது என்ற நோக்கத்தோடு நீங்கள் வியாபாரம் செய்வது உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்துல மிகப்பெரிய ஒரு பரக்கத்தை தரும், மிகப்பெரிய ஒரு லாபத்தை தரும் என்பதாக ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த அடிப்படையில் நம்முடைய வியாபாரத்தை அமைக்க வேண்டும், முஆமலாத் என்ற சட்டத்தினுடைய அடிப்படையில். இரண்டாவதாக நமக்கு பெருமக்கள் சொல்றாங்க, வியாபாரிகள் எப்படி இருக்கக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடிய அந்த பொருள்களுடைய அந்த வியாபார யுக்தி எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு இஸ்லாமிய பெருமக்கள் சொல்றாங்க. முதல் விஷயம் பொய் சொல்லக்கூடாது. இஸ்லாம் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது, வியாபாரத்துல பொய் சொல்லக்கூடாது. ஒரு கெட்டு போன பொருள் இருக்குதா, அந்த உண்மையை சொல்லி கம்மியான விலைக்கு கொடுத்தாலும் அது பிற உயிரினங்களுக்கு உதவும் இல்லையா? நமக்கு உதவாட்டியும் அவங்க குடும்பத்துல ஆடு வச்சிருப்பாங்க, வேற இதர வந்து கால்நடைகள் வச்சிருப்பாங்க. அந்த கால்நடைக்கு உதவக்கூடிய பொருட்கள்ல நமக்கு ஒருவட்ட இருக்கும், அது நம்முடைய சகோதரர்கள் சாப்பிட முடியாது. அதனால வந்து கம்மி விலைக்கு அந்த உண்மையை சொல்லி கொடுத்துட்டு வச்சுக்கீங்க, நீ கொடுத்துட்டு பாருங்க. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த செயல உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி பாருங்க. அப்ப எந்தோ நீங்க மேல போயிங்க பாருங்க. உங்களுடைய வியாபாரத்தின் மூலமா அல்லாஹ் அதுல பரக்கத் செய்யலாம். அதுல பரக்கத் செய்யலாம். முதல் விஷயம், உண்மையை சொல்லி வியாபாரம் செய்யுங்கள், பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடாது. இரண்டாவது, சத்தியம் செய்யக்கூடாது. பொருள் விஷயத்துல சத்தியமா இப்பதாங்க வந்துச்சு, அது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க நம்ப பாருங்க, இப்பதாங்க வந்துச்சு, இப்பதாங்க உழைச்சி வச்சிருக்கேன் அப்படிங்கிற சத்தியமும் செய்யக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மூன்றாவதாக, மோசடி செய்யக்கூடாது என்பதாக இஸ்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்ப முஆமலாத் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கொடுக்கல் வாங்கல் இந்த சட்ட திட்டங்கள்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த கொள்கைகளுடைய அடிப்படையில நம்முடைய வியாபாரத்தை அமைத்துக் கொண்டோம் அப்படின்னா, நாம எதிர்பார்க்காத லாபத்தை இறைவன் தருவான், அந்த வியாபாரத்தில் பரக்கத்தை இறைவன் தருவான்.
அது கடன். முதல் விஷயம் வியாபாரம், கடன். நம்மோட கொடுக்கக்கூடிய கடனை எப்படி ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லுது. அது 1 ரூபாக இருக்கட்டும், 1000 இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும், லட்சமாக இருக்கட்டும். يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوا وليكتب بينكم كاتب بالعدل. அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் பக்ராவுடைய இறுதியில கடன் சம்பந்தமான ஆயத்துகள் வரும். கடன் சம்பந்தமான ஆயத்துகள் வரும் சூரத்துல் பக்ராவுடைய இறுதியில. எந்த ஆயத்து அப்படின்னா லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தினுடைய 2 ஆயத்துக்கு மேல. அதுல என்ன சொல்றான் அல்லாஹ் அந்த வசனத்துல? நீங்க கடன் கொடுக்குறீங்களா, எழுத்து மூலமா எழுதி வாங்க. இன்னைக்கு எழுத்து தான் பேசுங்க. இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. என்ன தெரியுமா? முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்து ஒண்ணு இருக்கும். முன்னோர்கள் விட்டு சென்ற சொத்து ஒண்ணு இருக்கும், எழுத்து மூலமா இருக்கும் இல்லையா? அது பட்டாவோ பத்திரமோ எதுவாக இருந்தாலும் எழுத்து மூலமாக இருக்கின்ற பொழுது அந்த சொத்தை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சொல்லிடலாம். சில பேர் வாய் வழியா சொல்லிட்டு போயிருப்பாங்க, நான் வாழ்ந்ததுக்கு பிறகு என்னுடைய மரணத்திற்கு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. அது ஆதாரம் எதுவுமே இருக்காது. நான் மறைந்ததற்கு பிறகு என்னுடைய வம்சம் இந்த சொத்தை அனுபவிக்கட்டும் அப்படின்னு வாய் வழியா சொல்லிட்டு போயிருப்பாங்க. கேட்டவங்க 2 பேர் இருப்பாங்க. அவங்க சொன்னத கேட்டவங்க 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. ஆனா அந்த சொன்ன சொல் எடுபடாது. எழுத்து மூலமாக எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அது அங்க எடுபடும். எழுதி வச்சிருக்காங்கப்பா, பத்திரம் இருக்கு, பட்டா இருக்கு இல்லையா? உண்மை நிலவரம் தானே. இதைத்தான் நல்லா சொல்றான். ஒத்துபு வல்யக்துப் காத்திபும் பில் அத்ல். நீதத்தை கொண்டு நீங்க கடன் எவ்வளவு கொடுத்தாலும் சரி, 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, அதுக்காண்டி 20 ரூபாய் பத்திரம் போடு, 1000 ரூபாய் பத்திரம் போடு, அதெல்லாம் தேவையில்லை. எழுதி கையெழுத்து, நீங்க ஒரு கையெழுத்து, அவர் ஒரு கையெழுத்து, அவ்வளவு முடிச்சு. இதுதான் நடைமுறை. அதை மீறி நீங்க லட்சக்கணக்கில் கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு பத்திரம் போடலாம். இப்ப 1000 கணக்கில் கடன் கொடுக்க வாங்க இருக்கும்போது சும்மா எழுத்து ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க ஒரு கையெழுத்து, அவர் கையெழுத்து, முடிஞ்சு போச்சு. அப்ப அல்லாஹ்வுடைய நடைமுறை வந்துடும். உங்களுக்கும் பாதிப்பு வராது, கடன் வாங்கி அவருக்கும் பாதிப்பு வராது. கேட்ட தேதியில பேப்பரை காட்டலாம் இல்லையா? கடன் கொடுத்தவரு எந்த தேதி எத்தனை நாள் சொன்னாரோ அத்தனை நாள் கழிச்சு இந்த பார்ப்பா நீ தான் எழுதி கொடுத்திருக்க, பாத்துக்கோ, நீ தான் கையெழுத்து போட்டுக்க, பாத்துக்கோ அப்படின்னு ஈஸியா. இந்த நடைமுறை தான் குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் சொல்றான், அவன் முஆமலாத் கொடுக்கல் வாங்கல நம்ம அந்த சட்டத்திட்டங்களை அறிந்து நாம் செயல்படுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய இதுதான் கிடைக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்றாங்க. 4வது முஆஷராத், குடும்பவியல் என்று சொல்வார்கள், குடும்பவியல். 5வது அஹ்லாகியாத், குணங்கள் சம்பந்தப்பட்ட செயல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரிசைப்படுத்துவார்கள். ஆக கொள்கைகள், இஸ்லாத்தின் கொள்கைகள், இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்கள் என்றால் இந்த 5 அடங்கிவிடும். முதல்ல அகீதாத், 2வது இபாதத், 3வது முஆமலாத், 4வது முஆஷராத், 5வது அஹ்லாகியாத். இந்த 5 அடங்கிவிடும் எல்லா செயல்களும். இப்ப 5 கேட்பது மட்டுமல்ல, கேட்கப்பட்ட விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு, அமல் செய்வதற்கு அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆனைகுளத்தை சார்ந்த பீர் முகமது அவர்கள் மருத்துவ உதவிக்காக நம்முடைய ஜமாத்தை நாடி வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவு தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய வியாபாரத்திலும் உங்களுடைய தொழிலும் உங்களுடைய குடும்பத்திலும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்து அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.